بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على أشرف نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் மீது துதி செலுத்தியவனாக, நபிகளாரின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். ஒரு மனிதன் இமாமுக்கு பின்னால் தொழுகின்ற போது, துஹர் அசர் போன்ற தொழுகைகளில் சஜிதா உள்ள ஒரு சூரத்தை ஓதினால் அவர் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதற்காக இமாமை விட்டு பிரிந்து சஜிதா திலாவத் செய்வது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது சம்பந்தமாக சுருக்கமாக ஒரு சில தகவலை நான் சொல்ல விரும்புகின்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, லா எஸ்ஜுத், அந்த மனிதன் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகின்ற மனிதன் சஜிதா திலாவத்துடைய ஆயத்தை ஓதியிருந்தாலும் கூட அவன் சஜிதா செய்வது மார்க்கமாக்கப்படவில்லை. ஏனென்றால் என்ன முதாபாத்தில் இமாமி வாஜிபத்துன், இமாமை பின்துயர்வது, அவருடைய செயலை பின்துயர்ந்து செல்வது கட்டாயம். சுஜூது திலாவா சுன்னா, திலாவத்துக்காக சுஜூது செய்வது சுன்னா, நபி வழி. ஆகவே இந்நிலையிலே ஒரு மனிதன் மௌனமாக இருக்கின்ற பொழுது அவன் சுஜூது செய்வது ஜாயிஸாகாது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அப்படி இருந்தும் ஃபைதா சஜித முத்தஅம்மிதன் மஅ இல்மிஹி, அதை பற்றிய அறிவு ஞானம் இருப்பதோடு வேணுமென்று மனமுரண்டாக அவன் சஜிதா செய்தால் பியன்னதாலிக லா யஜூஸ், அது ஜாயிஸாகாது. பத்லத் ஸலாத்துஹு, அந்த தொழுகை பாத்திலாகிவிடும். அஸ்ஸலாம்.